அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதுதான் வந்து கீழே உள்ளது பட் லிஃப்ட். இந்த ஒரு ரோலை சுற்றுது பாருங்கள், பாதி சுற்றி கொஞ்சம் சுத்தமாடியே திணறி சுற்றுதா. இது இப்போ சுற்றாததுனால தான் வந்து கரும்பு வந்து உள்ளே எடுக்கலை. இது உள்ளே வந்து ஒரு கியர் இருக்கும், பினியன் அடாப்டர். இந்த ரோலர் பக்கம் ஒரு கியரு, மோட்டர் பக்கம் ஒரு கியர் இருக்கும். அது வந்து தேஞ்சு போச்சுன்னா சுற்றாது. சுத்தம் மோட்டரில் உள்ளது மட்டும் தனியாக சுற்றும், ஸ்லிப்பாகும், கீர் மழுங்கி போய் தேஞ்சிரும். அதனால் சுற்றலை. இப்போ வந்து அதை கழட்டி புதுசு மாற்ற போகிறோம். வாங்க எப்படி பார்க்கலாம். அதுமாரி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது கழட்டும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது, ஏன்னா அது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கழட்டுவோம் அந்த வண்டியில். அதனால் டைட்டாக இருந்தது. ஒரு வழியாக அதெல்லாம் கழட்டி எடுத்தாச்சு. உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரே மண், அந்த ஹவுசிங்கெல்லாம் அரிச்சு போச்சு, தெரியுதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஆனால் கேட்டிருந்தோம், எங்களுக்கு ஹவுசிங்கும் கொடுத்துட்டாங்க, அந்த கியரும் பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி தேஞ்சிருக்கு பாருங்கள், சுத்தமாக மழுங்கிடுச்சு. அதனால தான் வந்து ஸ்லிப்பாகுது, சுற்றலை. லோடு கொடுத்தாலும் சுற்ற மாட்டேங்குது. உள்ளுக்குள்ளே உள்ளதும் போயிடுச்சு, ரெண்டுமே தேஞ்சு போச்சு. இது ஆனால் ஒரு 900 ஹவர் 800 ஹவர் பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா தேஞ்சிடும். ஏன்னா இதுதான் வந்து கீழே ஓரளவுக்கு மண்ணுலேயும் பட்டுக்கிட்டே போகுது. அதனால் இதுதான் அதிகம் தேயறது வாய்ப்பு இருக்குது. அதனால் கழட்டி இந்த க்ளீன் பண்ணிவிட்டு பேரிங்கெல்லாம் இந்த பக்கம் நமக்கு எதுவும் வேலை இல்லை, பேரிங் எல்லாம் நல்லா தான் இருக்குது. பார்த்தோம், நமக்கு வேலையை வந்து அந்த பக்கம் மட்டும்தான். ஆனால் இதை வெளில எடுத்து கழட்டி மாட்டுறது தான் ஈஸி. அங்கேயே வச்சு கழட்டுறதுனா ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்படியே இந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு, ஏன்னா உள்ளே இருக்கும்போது ரொம்ப க்ளீன் பண்ணி எடுக்க முடியாது. இப்போ வெளில இருக்கிறதுனால நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து பழசு வந்து கழட்டிக்கிட்டு இருக்கோம், அந்த பழைய பினியனை. நல்லா ஃபுல் டைட்டில் வந்து தெட்லாக் போட்டு ஃபுல் டைட்டில் வச்சுருந்தாங்க. அதே போல் அதையும் கழட்டணும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மோட்ரு பக்கம் உள்ள அடாப்டரையும் கழட்டணும். இந்த 3 ஐட்டம் தான் புதுசு வந்தது. இந்த மோட்டருக்கு உள்ளது, ரோலரில் உள்ளது, அந்த ஹவுசிங், மொத்தம் 3 ஐட்டம் வந்தது. இதுதான் புதுசு. இது எப்படி இருக்குது பாருங்கள் கியரு. இது ரோலரில் மாட்டுறது. இது எப்படி இருக்குது பாருங்கள் புதுசு. இந்த அளவுக்கு இருக்க வேண்டியது மழுங்கி போச்சுங்கிறனால ஓடலை. பழசை கழட்டிட்டு இப்போ புதுசு மாட்டுறோம். 4 போல்ட்டு போட்டாச்சு. த்ரெட்லாக் போட்டு டைட் வைக்கணும், ஏன்னா இதெல்லாம் சுற்றி ஓடுறதுனால தேயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதெல்லாம் கழட்டி மாட்டிட்டாங்க, கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஓஸை கழட்டிட்டு தனியாக மோட்டரை எடுத்து கழட்டினா கொஞ்சம் ஈஸி தான். ஏன்னா மோட்டரை கழட்டினா ஆயில் வர ஒழிக்கிட்டே இருக்கும். அதனால் நாங்கள் மோட்டரை கழட்டல, அப்படியே வச்சு கழட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு இந்த 19 சைஸு கீழே அலன்கி போட்டு பிடிச்சிட்டு இதை வந்து புழுசு விட்றோம். விட்டுட்டு இந்த கியரை வந்து ஹேமரால் வச்சு தட்டி எடுத்தால் ஓரளவுக்கு வந்துடும். சில டைமில் வராது, ஏன்னா அது மேலே வந்து பார்த்திங்கன்னா அணைப்பாண்டு போட்டிருப்பாங்க. அணைப்பாண்டு போட்டிருந்தால் வராது, ஆனால் தட்டுனா வந்துடும். கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அன்றைக்கி இந்த ஸ்பெஷல் டூல்ஸு செஞ்சதுனால இது ஈஸியாக இருக்குது இப்போ வேலை செய்கிறதுக்கு. இல்லைன்னா அலன்கி வந்து இதில் போட முடியாது. டீ ராடு மாரி நம்ம ஒன்று செஞ்சோம் பார்த்தீங்களா, அது இருந்தால் தான் இதில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கழட்டியாச்சு. மவுண்டு தனியாக, இது தனியாக எடுத்துட்டோம். இதை பாருங்கள், தனியாக வந்துடுச்சு. உள்ளுக்குள்ளே அவ்வளோ மண். ஹீட் வேறு, வண்டி ரன்னிங்கில் இருந்தது. நாங்கள் கொஞ்ச நேரம் ஆற விடலான்னு பார்த்தோம். சரி கழட்டிட்டு என்ன மேட்ருன்னு தெரியணும்ல, அதனால் கழட்டி பார்த்துலான்ட்டு ஹீட்லேயே வச்சு கழட்டிட்டோம். பிடிக்க விட முடியல கையில் வச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ தட்டிக்கிட்டு இருக்கோம். பாதி வந்தது, அதுக்கப்புறம் ரொம்ப டைட் ஆகிடுச்சு. முக்கால்வாசி வந்துருச்சு. ஒரு வழியாக எடுத்தாச்சு. அதை எடுத்துகிட்டு அந்த அணைப்பாண்டெலாம் தப்பு இருக்குது பாரு கியரில்.
பழசை கழட்டுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. புதுசு வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு ஒரு 2 தட்டு தான் தட்டணும், அழகாக உள்ளே போயிடுச்சு. இது மேலே வந்து அனபாண்டு போடலாம், வேணாம், நம்ம தேவையில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா கியர் டைட் வைக்கும்போது சுற்றுது. அதனால் நாங்கள் ஃபில்ட்ரு டைட் பண்ணுவோம்ல, அந்த பெல்ட்டை வச்சு பிடிச்சிக்கிட்டோம். இல்லைன்னா பைப் ரேஞ்ச் இருந்ததுன்னா கூட பைப் ரேஞ்சை வச்சு பிடிச்சிக்கலாம். அதுமாதிரி இந்த ஹவுசிங்கும் புதுசு தான் போடுறோம். பழசு தேஞ்சு போச்சு, அதனால் இப்போ புதுசு போட்டுட்ருக்கோம். இந்த அலன் கீ வந்து ஃபுல் டைட்டு, எவ்வளோ டைட் வைக்கணுமோ அவ்வளோ டைட்டு வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து ஆடிக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கலாம், லூஸ் ஆகி உடஞ்சி போயிடும். உடஞ்சிதுன்னா அதை கழட்டி மாட்டுறதுக்குள்ளே ரொம்ப சிரமமாக இருக்கும். இதுதான் புதுசு. இது என்னென்னா இந்த இடத்துல வச்சு பிடிக்கிறதுக்கு எதுவும் ஆட்டமே இல்லை. அந்த இதில் இந்த ஆங்கிள் சைடில் இருக்குது பாருங்கள், அதில் வச்சு ஓரளவுக்கு லோட் பண்ணி பிடிச்சிக்கிட்டோம். ஏன்னா டைட் வைக்கும்போது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பிடிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வழி வச்சாச்சு டைட்டு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வச்சுருக்கேன். இது வந்து ரோலர் வந்து மாட்டும் போது தான் வீடியோ இல்லை, ஏன்னா எடுக்க முடியல. 3 பேர் இருந்தோம், அந்த பக்கம் ஒரு ஆள், கீழே உள்ளே ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போய் பார்த்தாக்கா ஒரே மண், ரோலர்லாம் மண் இருந்தது. இப்போ வந்து நம்ம இந்த ரோலர் கழட்டிருக்கனால உள்ளே ஓரளவு உட்காரத்துக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதனால் மண் எடுக்க சொல்லிட்டேன். பாருங்கள், அப்படியே பத்தையாக பேர்ந்து வரும். எடுத்தாச்சு. அந்த பக்கம் பின்னாடி ரோலரில் வெறும் கொடியாக சுற்றி இருக்குது. மாட்டிட்டோம், ஒரு பக்கம் மாட்டியாச்சு. இப்போ புதுசுங்கிறதுனால அந்த கியர் ரெண்டும் போய் சரியாக ஃபிட் ஆகலை. அதுதான் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு எனக்கு. ஏன்னா பழசுன்னா கொஞ்சம் தேஞ்சிருக்கும், நம்ம மாட்டின நேரத்துக்கு அப்படியே டக்குன்னு போய் மாட்டிக்கும். புதுசுங்கனால எல்லாம் ஷார்ப்பாக கரெக்டாக இருக்கும், அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. மாட்டியாச்சு. இந்த பக்கம் எல்லாத்தையும் போல்ட்டெல்லாம் போட்டு டைட் வச்சுட்ருவோம். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதேமாரி, ஆமாம், இந்த பக்கம் வந்து 18, அந்த பக்கம் 19 மாட்டியாச்சு. இப்போ எப்படி சுற்றுதுன்னு பாருங்கள். முன்னாடி வீடியோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி சுற்றிருக்கோன்னு, நின்று சுற்றுனுச்சு. இப்போ பாருங்கள், அப்படியே கண்டினியூவாக சுற்றுது பாருங்கள். அதே மாதிரி ரிவர்ஸும் போடுவார் பாருங்கள் எப்படி சுற்றுதுன்னு. இப்போ ரிவர்ஸில் போடுவார் பாருங்கள். ஏன்னா இது வந்து ட்ரையல் பார்க்குறோம், மாட்டிட்டு